எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே. நம்ம சோயா பீன் வச்சுட்டு சப்பாத்திக்கு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு சோயா பீனை நான் சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஒரு 3 டைம் போட்டு அலசி நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கை நான் அவிச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் போல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் இருக்கும்ல அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய், இதுதான் நமக்கு தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் ஆட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயமும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கருக்கிடும். அதனால் சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முன்ன போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ தான் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்னென்ன பொடி சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள். இது வீட்டு மல்லித்தூள். நான் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய மிளகாத்தூள் காரமாக இருக்கும். அதனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் காரமாக இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் எத்தனை டீஸ்பூன் சேர்க்குறீங்களோ அதே டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்திருக்க மீல் மேக்கர் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது, இல்லை நான்வெஜ் வாங்க முடியாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாகவே உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 முறை இல்லைன்னா மாதத்தில் 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நான் இதை லைட்டாக பரட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவிச்சு வச்ச தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நான் தண்ணி அதிகமாக சேர்க்கலை, இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 2 ஈக்குவலாக நம்ம சேர்த்துருக்க சோயா சங்க்ஸ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 இந்த மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். எதுக்கு மூடி போடுறோம் அப்படின்னா அந்த பொடியெல்லாம் நம்ம சேர்த்துருக்க அந்த சோயா சங்க்ஸ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட சேரணும். அதுக்கப்புறம் பொடி ஸ்மெல்லும் போகணும். அதனால நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் 5 நிமிஷம் போதும், அதிகமாக வைக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துருந்தா தண்ணியாக இருக்கும். அப்போ கூட கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இதை நம்ம சப்பாத்தி கூட இப்போ சாப்பிட போகிறோம். சப்பாத்தி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், உண்மையாகவே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.